ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்களா? வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெர்காஞ்சலி இடத்துல இருக்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான் வந்திருக்கோம். இந்த ஃபார்ம் ஹவுஸில் யார் யாரெல்லாம் வந்திருக்கா, எதுக்காக வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இது இங்கே இருக்க தமிழ் கம்யூனிட்டி, அதாவது சர்ச்சில் இருக்க தமிழ் கம்யூனிட்டிக்கார வந்த பிக்னிக் தான். அதுக்காக தான் வந்திருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ் உண்டு. எல்லாருமே ஒருத்தராட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாகவே நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். கண்டினியூவாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே புரியும். இது பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் ஃப்ரைடே போனால் தான் நிறைய ஃபேமிலிஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மைக்கேல் ஆண்டனி, துணைவியார் பேர் ரெஜிலியனோ. நாங்கள் கன்னியாகுமரியிலிருந்து கன்னியாகுமரி திங்கள் நகர்லேருந்து நிறைய ஆளுகளை தெரியும், பார்த்துருக்கோம். ஐ திங்க் என்னை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடிக்கடி வருவோம், இடையிடையே மிஸ் ஆகிடும் சரி சரியா? எனக்கு பேர் வந்து மனோஜ், என் ஒய்ஃப் நேம் வந்து அமலா. நாங்கள் வந்துட்டு கப்பிக்கிற ஊர். எனக்கு வந்து 2 பிள்ளைங்க. பிள்ளைங்க முன்னாடி சரியா? நம்ம சின்னதாக ஒரு எம்பிபி கம்பெனி வச்சுருக்கேன். குட் மார்னிங். வினோத், வைஸ் வினோத், பசங்க இருக்காங்க. பொண்ணு ஊரில் காலேஜ் படிக்கிறாங்க. பையன் நாங்கள் ரொம்ப வருஷமாக இங்கே இருக்கோம். நான் ஒரு வீடியோக்காக போய் எப்போவுமே சர்ச்சுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா எல்லோரையும் பார்ப்போம். பார்த்துட்டு ஜஸ்ட் ஒரு ஹாய் சொல்லிட்டு கிளம்பிடுவோம். நம்ம நல்லா தெரிஞ்சவங்க டீப்பாக உள்ள ஃபேமிலிஸில் உள்ளவங்க மட்டும் தான் நம்ம பேசி தான் இருக்கும் வழக்கம். இந்த மாதிரி எல்லார்ட்டையும் பெருசாக பழகுனதில்லை. அன்றைக்கி பிக்னிக் போனால பார்த்திங்கன்னா எல்லார்ட்டையும் நல்லா பழகுள்ள ஒரு சான்ஸ் கிடச்சிது. இது எல்லா வருஷமுமே சர்ச்லேருந்து போவாங்க. நாங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைமு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேம்ஸ் எல்லாம் வச்சாங்க. ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு, அதுக்கப்புறம் பெரிய பிள்ளைங்களுக்கு, அப்படி அதுக்கப்புறம் ஃபேமிலிஸு, கப்பிள் கேமு, அந்த மாதிரி வரிசையாக இருக்குது. கண்டினியூவாக பாருங்கள். இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிருங்க. அங்க ஆண்டிஸ் எல்லாம் நிக்கிறாங்கல்ல, பாத்தீங்களா? அதுதான் ஃபினிஷ் லைன். சரி, ஆனா இத நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். கையில பலூன் இருக்குல்ல, அந்த பலூனை என்ன பண்ணணும், 2 காலுக்கு நடுவுல பலூன் வச்சுக்கணும். வெரி குட். எல்லாரும் பிடிச்சிட்டீங்களா பலூன்? இங்க குட்டி பலூன்ஸ் இருந்தா கொஞ்சம் கொடுங்க. சின்ன பலூன் on your mark, get set, go. வா ஓடி வா, ஒண்ணும் இல்ல. வணக்கம். Thank you sir. Okay, and the second prize goes to Nissi, daughter of Antoni Sami. Wow. Okay. Third prize goes to Castro Athilan, son of Joseph. நீங்க உனக்கு என்ன கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க? உனக்கு என்ன கிளாப் பண்றாங்க? ஓகே, வெரி குட். ஓகே, நீங்களாம் அப்படி சைடுல போயிடுறீங்களா? அடுத்த ரேஸ். சின்ன பிள்ளைங்களோட கேம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய பிள்ளைங்கள்னா அவங்க நிறைய பிள்ளைங்க இருந்தனால 2 செட்டாக வச்சாங்க. கேமெல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது. அது இந்த மாதிரி கேம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் படிச்சுட்டு இருந்த டைமில் அந்த மாதிரி தான் பார்க்க முடியும். ஆனால் இங்கே எல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட்டாக பார்க்கியது. இங்கே ஸ்கூல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேம் எல்லாம் வைக்க மாட்டாங்க. சர்ச்லேயும் இந்த மாதிரி திருநாள் டைமில் அந்த மாதிரியெல்லாம் வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பிக்னிக் எல்லாம் போகிற டைமில் மட்டும்தான் இப்படி வைப்பாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைமாக போனால எங்களுக்கும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து பார்க்கக்கே
பிள்ளைங்களும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. எல்லா ரவுண்ட்லேயுமே பிள்ளைங்களுக்கு 3 இதாட்டு செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் அந்த மாதிரி 3 ப்ரைஸுக்கு அந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருந்தாங்க. சொல்ல போயாச்சுன்னு இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு, நிறைய பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் ஒன்றும் தெரியவே மாட்டேங்குது. எப்படி விளையாடணுன்னே தெரியலை. இதில் விளையாடினதுலேயுமே நிறைய பிள்ளைங்களுக்கு எப்படி தண்ணி கொண்டு போகணும் அந்த மாதிரி தெரியாமல் தான் இருந்தது. இருந்தாலுமே பிள்ளைங்க விட்டு கொடுக்கல, நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு செட்டில் உள்ள பிள்ளைங்களோட இது முடிஞ்சது. அடுத்த செட்டு அதுக்கப்புறம் கண்டினியூவாக நடந்துகிட்டு இருந்தது. வெயில் இருந்தாலும், பயங்கர வெயிலாக இருந்தாலுமே பிள்ளைங்க ஒன்றும் தளர்ந்து போகலை. நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக தான் விளையாடிட்டு இருந்தாங்க. Very good, very good. Very good. What's your name? Okay. Well done to the other 2 kids also. So the clap on the passing up here. The first one is Brian. Second one, Algino, and third, Darshan. Your experience afterwards. ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இது செகண்ட் ரவுண்டு பிள்ளைங்களுக்கு வச்சுருந்தாங்க. இதுலேயும் பிள்ளைங்க இன்ட்ரெஸ்ட்டாக தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன, நம்ம எல்லாம் விளையாடும்போது பார்த்திங்கன்னா அந்த இது குப்பி பாட்டில், அந்த மாதிரி குப்பியில் உள்ள பாட்டிலில் தான் பெருசாக இருக்கும். அந்த பாட்டிலில் தான் நமக்கு தண்ணி நிறைக்கணுமா இருந்து. ஆனால் இங்கே எல்லாம் அந்த மாதிரி கிடைக்க கஷ்டம். அதனால் சின்ன பிளாஸ்டிக் பாட்டில், தண்ணி குடிக்க பாட்டிலில் தான் பிள்ளைங்களுக்கு கொடுத்துருந்தாங்க அது நிரப்புக்கு. அதனால் அது பிள்ளைங்க சீக்கிரமே இது பண்ணிட்டாங்க, நிரப்பிட்டாங்க. கேம் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருந்தது. இந்த பிள்ளைங்களோட கேம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கப்பல் கேம் வச்சுருந்தாங்க. கப்பல் கேம், அதுக்கப்புறம் பேச்சுலர்ஸுக்கு, அதுக்கப்புறம் லேடிஸுக்கு தனியாக, அந்த மாதிரி கண்டினியூவாக கேம்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். நாங்கள் எப்படியெல்லாம் என்ஜாய் பண்ணோமோ அதை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் வீடியோவை பார்த்து. இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்க விளையாட பிள்ளைங்களோட பேரண்ட்ஸுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்து பேரண்ட்ஸும் நல்லா என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது கேம் எல்லாம். முடிஞ்சா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இங்கே ஒரு ஹால் மாதிரி இருந்தது. எல்லோரையும் ஹாலில் வந்து உட்கார சொன்னாங்க. இனி வெளில பயங்கர வெயிலாக இருக்கனால இங்கே உள்ளால வச்சு கேம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளால வச்சு தான் கேம் எல்லாம் நடந்தது. இங்கே சாப்பிட்டக்கு ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் ஜூஸஸ்ஸு, மோர் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கப்பல் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு 4 செட்டாட்டு வச்சுருந்தாங்க. ஏன்னா நிறைய கப்பல்ஸ் இருந்தனால 4 செட்டாக வச்சு லாஸ்ட்டு ஃபைனலாட்டு எல்லாத்துலேயும் வின் பண்ணியவங்கள வச்சு லாஸ்ட்டு ஃபைனலும் இது பண்ணியிருந்தாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குது கேம் எல்லாம். நீங்களும் கண்டினியூவாக எங்கள் கூட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கேம் எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னென்ன கேம் எல்லாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. தயவுசெய்து யாரும் தப்பாக நினைக்காதுங்க. வீடியோ நல்ல லென்த்தாக தான் இருக்கும். அதனால தான் கேம் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கோம். யாரும் தயவுசெய்து தப்பாக நினைக்காதுங்க. இதுவே நல்ல லென்த்தாக தான் இருக்குது. இருந்தாலுமே நாங்கள் என்ஜாய் பண்ணதை நீங்களும் எங்கள் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதுல தான் வீடியோ ஃபுல்லாக போட்டிருக்கோம். எல்லோரும் கண்டினியூவாக பாருங்கள். இந்த மாதிரி கேமெல்லாம் நடந்துகிட்டு இருந்த டைமில் பார்த்திங்கன்னா ஃபுட்டும் ரெடி ஆகிட்டு இருந்தது. ஃபுட்டுன்னு பார்த்திங்கன்னா ரைஸு, அதுக்கப்புறம் பொரியல், இதெல்லாமே வெளியிலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. மட்டன் மட்டும் வாங்கி இங்கே கறி வைக்க மாதிரி அப்படி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஜென்ஸ் தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. சூப்பராக கறியும் ரெடி ஆகிட்டு இருந்தது. இந்த 4 ரவுண்ட்ஸ் நம்ம இப்போ கண்டக்ட் பண்ணோம் இல்லையா, அதில் உள்ள அந்த வின்னர்ஸ் மட்டும் சேருவாங்க. இது வந்து ஃபைனல் ரவுண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் செட்டில் வின் பண்ண மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் லிவின். எல்லாரும் கொஞ்சம் கிளாப் பண்ணி அவங்க மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் லிவின். ரெண்டாவது செட்டில் வின் பண்ண மிஸ்டர் ஆனந்த் அண்ட் சுஜிதா. தயவுசெய்து வாங்க. அந்த
Mrs. and Mr. Manoj. நாலாவது செட்ல வின் பண்ண Mrs. and Mr. தயாளன். தயவுசெய்து வாங்க. இந்த கேம்ல வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. என்ன? ஓகே, ரெடியா? ஆன் யுவர் மார்க். சைடுல உட்கார்ந்துட்டவங்க கால் உள்ள எடுத்துக்கங்க. ஆன் யுவர் மார்க். கெட் செட் கோ. பால் தொடக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டுக்குங்க. On your mark. Get set. On your mark. Get set. Go. எல்லாருக்கும் ஒரு பவுலுக்குள்ள 20 பட்டாணி எண்ணிட்டீங்களா? 20 இருக்கா? அந்த கப்புல வந்து 20 பட்டாணி இருக்குல்ல, பட்டாணி கையால தொடக்கூடாது. கையால தொட்டீங்கன்னா டிஸ்குவாலிஃபை. சரியா? ஸ்ட்ராங் ஆன ஒரு பட்டாணியா அதை வந்து உரிச்சிட்டு கிளாஸ்ல போட்டுட்டு அந்த 20 பட்டாணியும் கிளாஸ்ல போட்டுட்ட பிறகு நீங்க எந்திரிச்சு அந்த கிளாஸ் கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கணும். சரியா? நிறைய பேர் இருக்காங்க ஜட்ஜஸ், ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது. சரியா? ரெடியா இருக்கீங்க எல்லாரும்? வெரி குட், வெரி குட். ஸ்டார்ட். கம் ஆன். யாருக்கு எப்படி இருக்கு கன்வீனியன்ட்டா இருக்கு நீங்க அப்படி பண்ணலாம். வெரி குட். பொறுமையா. வெரி குட், வெரி குட். பொறுமையா. வெரி குட், வெரி குட். யார் ஃபினிஷ் பண்ண போறாங்க? வெரி குட், வெரி குட். ஃபினிஷ் பண்ணாங்க. மெதுவா எந்திரிங்க. வெரி குட். மெதுவா 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 பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கப்பல் கேம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக கேம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் லேடிஸு தனியாக வச்சுருந்தாங்க. நிறைய லேடிஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நிறைய ஆட்கள் இருந்தனால ஒரு 2-3 செட்டாட்டு வச்சுருந்தாங்க கேமு. வின் பண்ணவங்களை எல்லோரும் இது பண்ணிட்டு என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லேடிஸ் எல்லாருமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த இது டைம் பாஸ் ஆக வேண்டி ஒருத்தராட்டு பாட்டு பாடினதும் அதுக்கப்புறம் டான்ஸு அந்த மாதிரியெல்லாம் பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாட்டு போயிட்டு இருந்தது. வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். நிறைய பேர் பாட்டெல்லாம் பாடினாங்க. எல்லாரோட பாட்டும் இதெல்லாம் போட்டாச்சுன்றனங்கி வீடியோ நல்ல லெந்தாக போயிடும். அதனால தான் கொஞ்சமாக போட்டிருக்கோம். பாருங்கள், பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். சுவையாக சுவையாக வளர்வதில்லையா
இந்த மாதிரி பாட்டு டான்ஸு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட்டெல்லாம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து சாட போயிட்டோம். சூப்பராக உண்மையிலே சூப்பராக இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணோம் எல்லோரும். உண்மையிலே சொல்ல போனால் ஃபுல்லாகவே ஒர்க்குன்னு அப்படின்ட்டு இருக்க ஜென்ஸ், அதுக்கப்புறம் வீட்டிலேயே இருந்து அடைஞ்சிருக்க லேடிஸு, இவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி யாரெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்குது இங்கே வெளியூரில் இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி உள்ள சான்ஸ் கிடச்சிருக்கா அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வீடியோவே கண்டினியூ பாருங்கள். என்னென்ன ஃபுட்டு வச்சுருந்தாங்க அப்படின்ட்டு உள்ளதும் பாருங்கள். சூப்பராக இருந்து மட்டன் எல்லாம் நல்லா வந்து நல்லா இருந்தது. ரைஸு, பொரியல், வத்த குழம்பு, சாம்பார் அந்த மாதிரியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கு கூட சப்பாத்தி இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். பிக்னிக் பார்த்திங்கன்னா ஈவினிங் வரைக்கும் உண்டு. பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் இருந்தனால நாங்கள் சீக்கிரமாக கிளம்பிட்டோம். பெஸ்ட்லி எங்களை எடுத்துக்கிறேன். சப்பாத்தி திறமை காட்டுறீங்க 2 கையால. நான் இதுவரை பார்த்ததே கிடையாது இந்த வருஷம். இத்தனை வருஷத்துல ஃபோட்டோ எடுத்துருங்க. ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் போட்டு போட்டுருங்க. இது கின்னஸ் சாதனை வந்தாலும் வரணும். கண்ணாடி போட்டு கிளம்புதியா? இது கின்னஸ் ஜஸ்ட் ரைட். ஜஸ்ட் ரைட். சரியா ஜஸ்ட் ரைட். வெளி கொண்டு வந்து சொல்லலாம் பண்ணீங்க. என்ன திறமை இருந்தாலும் அதை வெளி கொண்டு வந்து சொல்லலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல்லாம் இருந்தது. மேலே நிறைய ஸ்பேஸ் இருந்தது. கார் பார்க்கிங் எல்லாம் சூப்பராக இருந்து பிள்ளைங்க எல்லாம் ஸ்விம்மிங் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ எப்படி இருந்துன்ட்டு சொல்லுங்கள். யாரெல்லாம் எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள். கேம் எல்லாம் எப்படி இருந்துன்ட்டு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம AM ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.